அதாவது இந்திய சினிமாலே வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட் சினிமா மாதிரியான ஒரு மோசமான திரையுலகம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சாட்டுவாங்க. அது காரணம் என்னென்னா, அங்கே வந்து நெப்போட்டிசம் வந்து அப்படி ஊறி கிடக்குது. தனியாளாக முளைச்சி ஒருத்தன் வந்தானா அவனை வளரவே விட மாட்டாங்க, எல்லாம் சேர்ந்து காலி பண்ணிடுவாங்க, பட வாய்ப்பே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அங்கே ஒரு குரூப்பிசம், நெப்போட்டிசம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அதோடைய உச்சமாக நமக்கே தெரியும். நம்ம சுஷாந்த் சிங் வந்து பார்த்திங்கன்னா 4-5 வருடங்களுக்கு பின்னாடி நமக்கே தெரியும், நம்ம சுஷாந்த் சிங் 2020 வருடம் லாக்டவுனில் வந்து சூசைடே பண்ணிட்டாரு. இப்போ வரைக்கும் அது சூசைட்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் அது மர்டர்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவர் சூசைடே பண்ணியிருந்தாலும் அவங்க கொடுத்த ப்ரெஷர் தான், இந்த நெப்போட்டிச நடிகர்லாம் சேர்ந்து அவர் கொடுத்த கொலை மிரட்டல், பயமுறுத்தல் இதெல்லாம் சேர்ந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த நெப்போட்டிசத்துக்குள்ளே வந்து தள்ளி அதை வந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு வந்து ப்ரெஷர் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா ஏக் துஜே கேலியே, அப்புறம் வந்து சாகர், சனம் கேரி கசம் அப்படிங்கிற ஏகப்பட்ட படங்களை மிகப்பெரிய வெற்றி பொருளை கொடுத்து அங்கே இருக்கிற ஹீரோக்களுக்கு கிளி ஏற்படுத்த அப்போவே பார்த்தீங்கன்னா கமலை ஓரங்கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டார்ச்சர்லாம் கொடுத்து கமலை ஒரு வழியாக பாலிவுட்லேருந்து பேக்கப் பண்ணி ஆரம்பிச்சாங்க. அது கமலுக்காக இருந்தாலும் சரி, இயக்குநர்கள் யார் போனாலும் சரி, அது கே பாக்யராஜ், கே பாலச்சந்தர், பாரஜா யார் போனாலும் ஒரு படம் ஜெயிக்க விடுவாங்க, அதுக்கப்புறம் குறைச்ச கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது தொடர்ந்து நடந்தா இருக்குது. இப்போ வந்து முருகதாஸ் லேட்டஸ்ட் உதாரணம். சிக்கந்தரில் அவர் எவ்வளோ பெரிய டார்ச்சர் அனுபவித்தார், அவர் நினச்ச மாதிரி படமே எடுக்க உள்ள அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காது கேட்டு தான் வந்துருக்கு. இப்போது இந்தி சினிமா தான் அப்படின்னா, தெலுங்கு சினிமா, நம்ம சவுத் இந்தியன் சினிமா அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இக்கட்டான சூழலுக்கு வந்துடுச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னா, குபேரா படம் நம்ம தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நடித்த படம். நம்ம சொன்ன மாதிரி சேகர் கமுலா இயக்குனர் தெலுங்கு, ராஷ்மிகா மந்தனா தெலுங்கு, நம்ம நாகார்ஜுனா தெலுங்கு. ராஷ்மிகா மந்தனா பெங்களூர் இருந்தாலும் கூட அவர் அறிமுகமாகி பீக்களுக்கு தெலுங்கு தான் வச்சுங்க, அதனால் சொல்கிறேன். இப்போது இவங்க டீமாக வந்து பார்த்தீங்கன்னா குபேரா படம் ரிலீஸ் ஆச்சு. நமக்கே தெரியும், கதையின் நாயகனாக இருந்தாலும் சரி, கதாநாயகனாக இருந்தாலும் சரி, இந்த படத்துக்கு ஹீரோ நம்ம தனுஷ் தான். நம்ம நாகார்ஜுனா செகண்ட் ஹீரோ மாதிரி இன்னொரு ஹீரோ, அவ்வளோதான். ஆனால் தனுஷை புறக்கணித்து விட்டார்கள் இந்த டீம். ஏன்னா இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டை நேற்றே கொண்டாடிங்க. அதாவது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படத்துக்கு அடுத்த நாள் கொண்டாடுறதே அபத்தம், அது வேறு விஷயம். ஆனால் அது கொண்டாடிருக்காங்க. அதில் வந்து யார் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாலும் நம்ம நாகார்ஜுனும் சேகர் கமுலாவும். அப்போது நாகார்ஜுன் சொல்கிறாரு, அதாவது இந்த படத்தோட ஹீரோவே நான் தான், என்னை சுற்றி தான் கதையை நடக்குது அப்படின்னு சொல்லி தனுஷை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இது பர்பஸாக பண்ணது அப்படிங்கிறது பார்க்கும்போதே கிளியர் தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு நன்றி சொல்கிறதோ, இல்லை தனுஷும் ஒரு ஹீரோ தான், ரொம்ப நடிச்சிருந்தாரு, நானும் ஒரு ஹீரோ தான் அப்படி சொல்லி தான் பரவாயில்ல. ஆனால் தனுஷை முழுக்க புறக்கணித்து விட்டு தான் மட்டும்தான் அந்த படத்தோட ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச் வந்து நாகார்ஜுன் சொல்லியிருக்காரு. நமக்கே தெரியும், சிரஞ்சீவிக்கு இல்லாத ஃபேன் பேஸ் வந்து நாகார்ஜுனுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா அப்போ ஆரம்ப காலத்தில் நாகார்ஜுனோட பல படங்கள் இங்கே வெற்றி அடைஞ்சிருக்கு. இதய திருடாதாகட்டும், உதயமாகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹலோ பிரதர் முதற்கொண்டு ரச்சகனே இங்கே ரிலீஸ் ஆச்சு, நேரடி தமிழ் படமாக. அப்படிப்பட்ட மக்கள் கொண்ட ஒரு தமிழ்நாட்டு ஹீரோ தனுஷை வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிட்டாரு நம்ம நாகார்ஜுன் அவர்கள். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம், இதற்கு தனுஷ் சைட்லேருந்து பதிலடி வருதா, இல்லை இந்த குரூப்பிசம், நெப்போட்டிசம் மாதிரியான பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சவுத் இந்தியன் சினிமாவையும் ஆக்கிரமிச்சிருச்சா. எதுவாக இருந்தாலும் போக போக தெரியும்.